சோலிகா ட்ரைப் பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கிற ஒரு ட்ரைபல் பீப்புள். ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டி. ஸோ ரீசெண்டா வந்து பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சோலிகா ட்ரைபல் கம்யூனிட்டியை வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னா வந்து டைகர் பாப்புலேஷனை வந்து இவங்களால தான் ரைஸ் ஆயிருக்கு. சரிங்களா, இவங்களால தான் வந்து கிட்டத்தட்ட 50 வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியால ஒரு ஆட்களை வந்து குடியேறது பாத்தீங்கன்னா முதல்ல எதுல நடந்துச்சு அப்படின்னா இந்த சோலிகா ட்ரைப் கம்யூனிட்டில தான் நடந்திருக்கு. ஸோ எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா பிரதமர் இந்த வார்த்தையை சொன்னதுனால சோலிகா ட்ரைப் எந்த ரீஜனை சேர்ந்தவங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ சோலிகா ட்ரைப் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லயே வந்து ஆஹ், கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டியோட ரீஜன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து சோலிகா ட்ரைப் எங்க இருக்காங்க அப்படின்னா கர்நாடகா ரீஜன். அதுல வந்து இது மட்டும் கரெக்டா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஹில்ஸ் அப்படின்னா பில்ஜி ரங்கனா ஹில்ஸ், பிஆர்டி. சரிங்களா, டைகர் ரிசர்வ். இந்த ஹில்ஸ்ல வந்து டைகர் ரிசர்வ், டைகர் பாதுகாப்பு இது இருக்கு. ஸோ அங்கதான் வந்து இவங்க வாழ்றாங்க. இவங்களால வந்து கிட்டத்தட்ட வந்து டைகர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸோ சோலிகா ட்ரைப் கர்நாடகா ரீஜன்ல இருக்கு. எந்த ஹில்ஸ்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பில்ஜி ரி ரங்கானா ஹில்ஸ். சரிங்களா. ஆம், 2011 தான் வந்து இவங்களுக்கு ஃபாரஸ்ட் லேண்ட் ரைட்ஸ் கொடுத்து இவங்க வந்து உள்ள இருக்காங்க. சரிங்களா. டைகர் ரிசர்வ்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ஆனா முதல்ல வந்து யாருக்கு லேண்ட் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா சோலிகா ட்ரைப்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்களால வந்து கிட்டத்தட்ட 50 டைகர் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கொஸ்டின் ஏரியா எந்த ஹில்ஸ், எந்த ரீஜன், அந்த ட்ரைபல் பீப்புள் என்ன, ஸோ யாரால டைகர் ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்கலாம். முதல்ல ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியால வந்து லேண்ட் ரைட்ஸ் கொடுத்தது, ஃபாரஸ்ட் லேண்ட் ரைட்ஸ் கொடுத்தது எந்த ட்ரைபல் பீப்புளுக்கு அப்படின்னா அது சொல்லிகால் ட்ரைபல் பீப்புள் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ தமிழ்லயும் கொடுத்துருக்கேன் அதே தான். ரைட். கொல்கத்தா ஏர்போர்ட்டுக்கு அப்புறமா நம்ம உடான் யாத்ரி கேஃப் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க சென்னையில. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து நம்மளுக்கு டிஃபன், அப்புறம் காஃபி, டீ எல்லாமே. ஸோ இது எக்ஸாம் மைண்ட் ஆஃப் இது இவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னா ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. மேபி மேபி நாட். சரிங்களா, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேட்காம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சரிங்களா, அப்படிதான் இருக்கு இந்த கொஸ்டின். ஸோ உடான் யாத்ரி கேஃப் வந்து சென்னை ஏர்போர்ட்ல வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் சென்னை ஏர்போர்ட்ல எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும் ஏர்போர்ட்குள்ள. ஈவன் நம்ம கே- கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டா கூட அங்க உள்ளே அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும். அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட்ல காஸ்ட்லியா இருக்கும். பட் ஆனா இந்த யாத்ரி கேப் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து தராங்க. ஐஐடி மெட்ராஸ் 2 நாள் வந்து ஒரு இது நடத்திருக்காங்க, கண்காட்சி நடத்திருக்காங்க. நேஷனல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேர். இது மட்டும் கேட்பாங்க. சரியா. இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி, எந்த ஐஐடி 2 நாள் வந்து தேசிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கண்காட்சி நடத்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து ஐஐடி மெட்ராஸ். ஐஐடிஸ் பத்தி தனியா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நான் ஒவ்வொரு கிளாஸ்ல நாம நோட்ஸ் எடுக்கிறது ஓகே. நான் அனுப்புறத நீங்க உட்காந்து டெய்லி அந்த டேட்ல நீங்க எழுதிப்பீங்க. இதை தவிர்த்து பின்னாடி பேஜ்ல ஐஐடின்னு போட்டு ஆஹ், ஏதாவது ஒரு புது விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க. அது என்ன ஐஐடி அவ்வளவுதான். ஐஐடி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஐஐடி மெட்ராஸ். இது இன்னொன்னு கண்டுபிடிங்க, இது ஐஐடி கரக்பூர். இப்போ 2 நாள் கண்காட்சி நடந்திருக்கு, இது ஐஐடி மெட்ராஸ். தனித்தனியா எழுதுங்க. ஸோ ஐஐடி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதை தனியா நம்ம எழுதி வச்சுப்போம். நீங்க இது வரைக்கும் இப்போ நீங்க படிக்கிறது வந்து கரெக்டா மார்ச்ல இருந்து படிக்கிறீங்க. நம்மளுக்கு எக்ஸாம் ஜூன் மாசம் ஒன்று வருது. ரைட்டா, இதை விட்டா செப்டம்பர் மாசம் ஒன்று வருது, அப்புறம் ஜூலை மாசம் ஒன்று வருது. இது எல்லாத்துக்கும் மிட்டா இருக்கிறதா இந்த மார்ச் ஏப்ரல்லாம். சரியா, ஃபெப் மார்ச் ஏப்ரல். இதுல இருந்தா உங்களுக்கு அதிக வெயிட்டேஜான கொஸ்டின்ஸ் வரும், ஃபெப் மார்ச் ஏப்ரல். ஏன்னா அந்த நடு மாசத்துல இருந்தா அவங்க வந்து அதிகமா கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்க படிக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஸோ அதனால கரெக்டா படிச்சிருங்க. சரியா. சரி, பின்னாடி ஜான் ஃபெப்லாம் படிக்கணுமானா கடைசி நேரத்துல நம்ம அதை பார்த்துக்கணும். இப்போ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றேன் மார்ச் ஏப்ரல் இருந்தா இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் இங்க இருந்தா அதிகமா கேட்க போறாங்க. பின்னாடி இருக்கிறது பாத்துக்கலாம். நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம். அதோட சேர்த்து பார்த்துப்போம். ஸோ ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கரக்பூர், ஐஐடி கான்பூர், இந்த மாதிரி நிறைய ஐஐடிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐஐடி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் தனியா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இது என்னது, நேஷனல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேர்
ஒரு கண்காட்சி நடத்தியிருக்காங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ். இது அன்னைக்கு கிளாஸ்லயே பார்த்துட்டோம். அமுதா வந்து ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர்ல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாலச்சந்திரன் இல்ல, சரிங்களா, அவர் ரிட்டையர் ஆறாரு. அதனால இவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. இப்போ இந்த அமுதா வந்து முதல் பெண்மணி, சரியா. ஸோ வானிலை மையத்திற்கு முதல் முறையா ஒரு பெண் தலைவர் வராங்க. ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினா இருக்கும். டைரக்ட் கொஸ்டினாவும் இப்படி கேட்கலாம், யார் இப்ப புதுசா அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம், இல்ல முதல் பெண் யாருன்னு கேட்கலாம். ஸோ முதல் பெண் யாருன்னா அமுதா தான். அடுத்தது கன்னடா ரைட்டர் பானு முஸ்தப், சரிங்களா. இவரோட ஸ்டோரி கலெக்ஷன் ஹாட் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்நேஷனல் புக் பிரைஸ் இருக்குல்ல, புக்கர் பிரைஸ், இதுல வந்து 13 புக்ல இது ஒரு புக்கா வந்து இது பண்ணிருக்காங்க லாங் லிஸ்ட்ல. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இவர் யாருன்றது தெரிஞ்சுக்கோங்க. இவர் ஒரு கன்னடா ரைட்டர். இப்ப ரீசெண்டா இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ்ல இவரோட புக் வந்து இடம்பெற்று இருக்குன்ற மட்டும் தெரிஞ்சுப்போம். மொத்தம் தமிழ்நாட்டுல எவ்வளவு கார்பரேஷன் இருக்கு, எவ்வளவு மாநகராட்சி இருக்கு? 25 மாநகராட்சி இருக்கு. அதுல ஒரு மாநகராட்சி தான் சென்னை. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சென்னை மாநகராட்சியில ஜோன்ஸ் வந்து 15 இருந்துச்சு, ஓகேவா. இப்ப சென்னை மாநகராட்சினா மொத்தத்தையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, அதை வந்து நம்ம ஜோனா பிரிக்கணும் இல்லையா. அப்போ அது 15 ஜோனா இருந்துச்சு. 15 ஜோன் 20 ஜோனா இருக்கு. இதெல்லாம் கொஸ்டினா வருமானா கண்டிப்பா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, சரியா. அப்ப அந்த 5 ஜோன் என்னன்னு படிச்சுக்கிறது வந்து உங்களோட விருப்பம். அதை பார்த்து வேணா வச்சுக்கோங்க. அவ்வளவு டீடைல்டா உள்ள போயிட்டு இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லாம் கேட்க மாட்டாங்க. இது ஏன்னா இது வரைக்கும் கேட்டது இல்ல, அதை அடிப்படையில சொல்றேன். நம்ம பார்த்து வச்சுக்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா. நாளைக்கு இன்டர்வியூலயோ எங்கேயோ வந்து கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க சென்னை பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்டர்வியூல கேட்கலாம், சரிங்களா. உங்க எவ்வளவு கார்பரேஷன் இருக்கு தமிழ்நாட்டுல, உங்க கார்பரேஷன் எவ்வளவு ஜோன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ 20 ஜோன், கடைசியா பிரிச்ச 5 என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுல 5ல ஒண்ணு குளத்தூர் வரும், ஸ்டாலின் அவங்களோட தொகுதி. அதையும் வந்து இது பண்ணி அது ஜோனா தனியா ஆக்கியிருப்பாரு, சரியா. அப்ப 15 இருந்துச்சு, 20 ஆயிருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பெரியார் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இங்க குளத்தூர்ல ஒரு அர அரசு ஆஸ்பத்திரி வந்து திறந்திருக்காரு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 1000 பார்மசி வந்து திறந்திருக்காங்க, மருந்தகம் வந்து திறந்திருக்காங்கன்றத பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா இதுல வந்து நம்ம பார்க்க போறோம், சரியா. அப்போ அது 5 என்னன்றத அது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். அந்த 5 என்னன்றத பார்த்து வச்சுக்கோங்க. வேற எதுவும் பார்க்க வேண்டாம், சரியா. இங்க மொத்த கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து மொத்தமா இப்ப வந்து 15 ஜோன் 200 வார்டு சென்னையில. 20 ஜோனு 200 வார்டு. ஆமா, 1000 மெடிக்கல்ஸ், சரியா. ஸோ அப்போ வந்து 15ல இருந்து 20 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 5 என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நியூ பாலிசி ஃபார் HPWMI தமிழ்நாடு, ஹோம்லெஸ் பர்சன் வித் மென்டல் இல்னஸ், ஓகேவா. இது நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. ஹோம்லெஸ், ஏன்னா இப்படிதான் கேட்க போறான் அவன், சரிங்களா. தமிழ்ல சொல்லிட்டு கேட்க மாட்டான் இவன், அப்படியே கூட இது மட்டுமே கொடுக்கலாம். HPWMI, ஹோம்லெஸ் பர்சன் வித் மென்டல் எபிலிட்டி இல்னஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுப்போம், சரியா. வீடற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான பராமரிப்பு மற்றும் செயல்படுத்தல் கட்டமைப்பு, சரியா. இது வந்து பாலிசி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம பாலிசி நான் முன்னாடி கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். பாலிசி நோட்ஸ் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி யூனிட் 8ஓட இன்டராக்ஷன் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். கம்பல்சரி பாலிசி நோட்ஸ் படிக்கணும். என்னது இந்த பாலிசி நோட்ஸ்? ஒவ்வொருத்துக்கும் பாலிசி நோட்ஸ் விடுவாங்க. அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பாலிசி நோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் பாலிசி நோட்ஸ் இருக்கும். இதை தவிர்த்து ஒவ்வொரு இதுக்கும் பாலிசி விடுவாங்க, சரியா. இப்போ வந்து ரீசெண்டா ஹோம்லெஸ் பர்சன் வித் மென்டல் இல்னஸ்க்கு வந்து ஒரு பாலிசி இது வந்து விட்டுருக்காங்க. ஸோ அப்ப இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா உட்காந்து அது ஒரு 200 பேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். 200 பேஜ் உட்காந்து மாங்க மாங்கன்னு படிக்க கூடாது. அப்படியே கண்ணால ஓட்டி விடணும். எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும், சரியா. அதெல்லாம் கண்டிப்பா பாலிசி நோட்ஸ் கிளாஸ்க்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொன்றா அப்பப்போ முடிச்சு விட்டுருவோம், சரியா. நான் அதை முடிச்சு விட்டுறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எடுத்து நான் பாலிசி நோட்ஸ் பார்க்க தான் போறேன். அப்பயும் வந்து நான் ஃபுல்லாலாம் உட்காந்துட்டு இது பண்ண மாட்டேன். அது எது இம்பார்ட்டன்ட்டோ இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இதெல்லாம் வேண்டாம், அடுத்து 3வது லைன் இது பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமா தான் நம்ம போக போறோம். அதுவே போதுமானது, சரியா. ஏன்னா பாலிசி நோட்ஸ் வந்து கடல் மாதிரி இருக்கும். ஏன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீ பாலிசி நோட்ஸ் எடுத்து உட்காந்து ஒவ்வொன்றா படிச்சாவே நம்மளுக்கு டைம் முடிஞ்சிடும். ஸோ அப்படிலாம் படிக்க வேணா, யாராலையும் படிக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ நல்லா படிக்கிறவங்களும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களா அவங்களும் அப்படிதான் படிக்க போறாங்க. நம்மளும் அப்படிதான் படிக்க போறோம். நம்ம தான் அந்த ஃபர்ஸ்ட் மார்க்கா இருக்க போறோம்ன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிங்க.
சரியா? ஸோ ஹோம்லெஸ் பர்சன் வித் மென்டல் இல்னஸ் அவங்களுக்கான ஒரு பாலிசி நோட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கேட்கலாம். 2024ல இது ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 18 வயசுக்கு கீழ இருந்தாலோ, ஒரு விமனா இருந்தாலோ, பிரெக்னன்ட்டா இருந்தாலோ, இல்ல கிரைம் விக்டிமா இருந்தாலோ, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல குடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்மளோட சிஇஓ ஆஃப் ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி சரியா? இவங்க தான் வந்து இதோட நோடல் ஏஜென்சியா, நோடல் அத்தாரிட்டியாவே இருக்க போறாராமா. ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 102. இதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட். இப்போ குரூப் 2A மெயின்ஸ்ல 1930 கேட்டிருந்தான் இல்லையா? ஹெல்ப்லைன் நம்பர் 1930 என்னது? சைல்டா? ஷோரா? இப்போ குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். குரூப் 2ல கேட்டாங்களா? இல்ல 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 குரூப் 2ல கேட்கல. சங்கரோட மார்க் டெஸ்ட்ல கேட்டிருந்தான். சங்கர் அகாடமியோட குரூப் 2A மார்க்ல கேட்டிருந்தான். அதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்ததுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுல கேட்டிருந்தான். சைபர் கிரைம் இது. சரியா? சைபர் கிரைம் 1098 சைல்டு. சரியா? 1098 சைல்டு. சைபர் கிரைம் வந்து 1930. சரி 1930. இப்போ ரீசெண்டா வந்து எங்க எங்க நம்ம போன் எடுத்தாவே அந்த நம்பர் தான் வருது இல்லையா? ஓகே 1098. ஸோ இதுக்கு வந்து 102. ஸோ 102. அப்புறம் ப்ளூ விசா யுஏஇ. ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ப்ளூ விசான்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ல ரிலேட்டடா இருக்கிறவங்க. ஸோ அதை வந்து பெருசாக்கணும்னு நினைக்கிறவங்க. சரி என்விரான்மெண்டல் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளூ விசா வந்து தராங்க. ஸோ 10 வருஷம் வந்து அவங்களுக்கான அங்க தங்கறதுக்கான ஒரு பெர்மிட் மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு. பட் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்க பண்ணிருக்கணும். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா கீழே ஆப்ஷன்ல கிரீன் விசா, ப்ளூ விசா, ரெட் விசா, எல்லோ விசா அப்படின்னு கேக்குறாங்கன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்? என்விரான்மெண்ட். ஸோ ஆப்வியஸா என்ன ஆன்சர் போவோம்? நம்ம கிரீனுக்கு போயிடுவோம். சரியா? பட் இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ப்ளூ விசா இது. இது மட்டும் நல்லா தெளிவா வச்சுக்கோங்க. ரொம்பலாம் குழப்ப மாட்டாங்க. இதுல கொஸ்டின்லயே தடுமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால டைரக்ட் கொஸ்டின் தான் இதெல்லாம். இந்த மாதிரி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக யுஏஇ ஒரு விசா தருது. அது என்ன விசா? ப்ளூ விசாவா, கிரீன் விசாவா, ரெட் விசாவான்னு கேட்கலாம். ஸோ அது வந்து என்விரான்மெண்ட். ஆனா அது பேர் ப்ளூ விசா. ஆல்ரெடி கிரீன் விசா கொடுத்துட்டு தான் இருக்காங்க யுஏஇ. சரியா? அது என்விரான்மெண்ட் கிரீன், அதனால கிரீன் போட்டுறக்கூடாது. ப்ளூ விசா இது மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. வேற மத்தபடி இதுல ஒரு உள்ள இருக்கிறதுலாம் வேண்டாம். யார் யார் எலிஜிபிள் அப்படின்னா அதுல யார் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ அவங்கள தான் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பிம்ஸ்டெக்கோட யங் லீடர் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. சரிங்களா? பிம்ஸ்டெக்கோட இளம் தலைவர் பருவநிலை மாற்ற மாநாடு வந்து நடந்திருக்கு. ஸோ எங்க அப்படின்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நேத்து கிளாஸ்ல 2 விஷயம் நம்ம நியூ டெல்லியில நடந்ததா பார்த்தோம். ஒன்னு சோசியல் ஜஸ்டிஸ். சரியா? அதுக்காக வந்து ஒரு நியூ டெல்லியில் நடந்துச்சு. வேற என்ன நியூ டெல்லியில் நடந்துச்சு? நேத்து கிளாஸ்ல படிச்சது. நீங்க எதோ படிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். நேத்து கிளாஸ்ல தான் நம்ம சொன்னோம். நேத்தோ முந்தா நேத்து கிளாஸ்லயோ. ஞாபகம் இருக்கா? ஸோ டீட்டெயில்டா படிங்க. டெய்லி படிங்க. சரியா? ஸோ அது உட்காந்து என்னன்னு ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்னு சோசியல் ஜஸ்டிஸ். இன்னொன்னு என்ன? ரைட். விமன் பீஸ். பீஸ் கீப்பர். விமன் பீஸ் கீப்பர். ராஜி மேம் குட். சரியா? ஸோ இவ்வளவுதான். நம்ம டெய்லி அன்னன்னைக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்களே கூட அந்த ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு வச்சுப்போம்.
பட் இருந்தாலும் கேட்டபோது இப்ப ராஜி மேம் சொன்ன மாதிரி நீங்க கேட்டோன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தேவைப்படாது. ரைட்டா? நம்ம வந்து இன்னும் கான்பிடென்ட்டா இருக்கலாம். சரியா? இனிமே டெய்லி நடத்துறத டெய்லி படிச்சு வச்சிருங்க. நாளையில இருந்து 5 நிமிஷம் அதுக்காக நான் ஒதுக்கி அதுக்காக கொஸ்டின்ஸ் கேட்பேன். சரியா? சரி, இப்போ இந்த பிம்ஸ்டெக்கோட யங் லீடர் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இந்த பிம்ஸ்டெக் என்னது அப்படின்னா, பே ஆஃப் பெங்கால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது அப்படியே இதுலயே படிச்சிருங்க. ஏன்னா அப்பதான் கரெக்டா இருக்கும். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ், சொல்றதை மட்டும் எழுதிக்கோங்க. நான் எழுதுறத பார்க்காதீங்க. ஏன்னா நான் மவுஸ்ல எழுதிட்டு இருக்கிறதுனால அந்த வேர்டு மிஸ் ஆயிடும். சரியா? பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் இதெல்லாம் ஃபுல்லா எழுதணுமானா எழுதிக்கோங்க. மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். சரியா? எக்கனாமிக் கோஆபரேஷன். திருப்பி சொல்றேன். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். 1997ல இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. ரைட்டா? 1997. இந்த பே ஆஃப் பெங்கால் ரீஜன் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு மேப்ல பார்த்தா தெரியும். இந்த பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ல எந்த ஒரு எக்கனாமிக்கலா நம்ம இதுவா இருந்தாலும் சரி, இல்ல சோசியல் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனை ஆகுது, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம், அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம், அங்க ஒரு பிரிட்ஜ் ஏதாவது பில்ட் பண்ணோம், அங்க ஒரு போர்ட் பில்ட் பண்றோம், எந்த விஷயம் பண்ணாலும் பிம்ஸ்டெக்கோட இனிஷியேட்டிவ் அதுல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிம்ஸ்டெக்கோட யங் லீடர் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா பேசப்படுது. ரைட்டா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த யங் லீடர் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில நடந்திருக்குன்ற மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸோ இதோட மெம்பர்ஸ்லாம் யாருன்னா ஒண்ணுமே இல்ல, பங்களாதேஷ், சாரி, பே பெங்கால் ரீஜன் பக்கத்துல இருக்க எல்லாமே வந்துடும். பங்களாதேஷ் பே பெங்கால் கிட்ட இருக்கு. பூட்டான் மேப்பை பார்த்தா தெரியும். இந்தியா, ஸ்ரீலங்கா, மியான்மர், நேபாள், தாய்லாந்து. புரியுதா? பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. சரிட்டா? இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ஒரு வாட்டி நீங்க போயிட்டு மேப் போனீங்கன்னா உங்களுக்கே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரியா? பாகிஸ்தான்லாம் வராது. வெறும் இந்த சைட் பே ஆஃப் பெங்கால் மட்டும் தான் நீங்க எடுக்க போறீங்க. அரேபியன் சைட்ல இருக்கிறதெல்லாம் தொடக்கூடாது. சரியா? அதுதான் பிம்ஸ்டெக். அதே மாதிரி ஓகே, அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வமான மொழியாக அறிவிப்பது இங்கிலீஷ். சரியா? இங்கிலீஷ் வந்து அபிஷியல் லாங்குவேஜ், அது நம்மளுக்கு தெரியும். இது வேண்டாம். ஓகே. விச் டிசீஸ் இஸ் டிக்ளேர்ட் அஸ் குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி? ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எந்த ஒரு டிசீஸை வந்து குளோபல் ஹெல்த் இதுவா சொல்லியிருக்காங்க, எமர்ஜென்சியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூளை அலர்ச்சி, என்செபடலிஸ். இது இம்பார்ட்டன்ட், இது பார்த்து வச்சுக்கோங்க. WHO அப்படின்னா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? WHO எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? ஹெட் குவார்ட்டர் ஜெனீவால இருக்கு. ஸோ WHO எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1995. தப்பு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1948. குட். ஸோ 1948. ஸோ 1948 இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஜெனீவால இருக்கு. சரிங்களா? ஜெனீவா 1948. யுனைடெட் நேஷன் யூஎன் ஆரம்பிச்சது 1945. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1948. ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா ஆரம்பிக்கப்பட்ட இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தான் இதெல்லாம். இப்போ எந்த ஒரு டிசீஸை வந்து அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹெல்த் எமர்ஜென்சி குளோபல் லெவல் அப்படின்னா வந்து மூளை அலர்ச்சி. சரிங்களா? என்செபடலிஸ், இந்த வேர்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ புதுசா இந்தியாவோட பார் கவுன்சிலோட சேர்மன் மன்சான் குமார் மிஸ்ரா. சரியா? மனன் குமார் மிஸ்ரா. வெறும் குமார் மிஸ்ரா மட்டும் ஞாபகம் வைங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார் கவுன்சில், இந்தியாவோட பார் கவுன்சிலோட சேர்மன் யார் அப்படின்னா குமார் மிஸ்ரா. அதே மாதிரி கான்ட்ரோலர்
ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட். சரிங்க, பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? அதாவது நம்மளுக்கு சிஏஜி நேத்து தான் பார்த்தோம், சஞ்சய் அவர் தான் வந்து நம்மளோட ஆடிட்டர் ஜெனரல்னு பார்த்துருப்போம். நேற்று கிளாஸ்ல சொன்னேன் சிஏஜி யார் அப்படின்னா, கொஸ்டின் கேட்டிருந்தா நீங்க சஞ்சய் மூர்த்தின்னு சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி டிஃபென்ஸ் அக்கௌண்ட் பண்றது, இப்போ சிஏஜியால டிஃபென்ஸை பண்ண முடியுமா? இப்போ ஒரு சிஏஜி வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கான ஆடிட்டிங் பண்ணலாம், அந்த ஸ்டேட்டுக்கான கவர்னர் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா ஆடிட் பண்றது கவர்னர் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கறது. அப்போ டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் யார் ஆடிட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஜெனரலோட பேர் வந்து மயங்க் சர்மா. சரியா, மயங்க் சர்மா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா வந்து 97th அகாடமி ஆஸ்கர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பிக்சர் வந்து அனோரா. சரியா, பெஸ்ட் பிக்சர் வந்து அனோரா. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு மட்டுமே 4 ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரே படம் 4 இதுல வாங்குறது அப்படின்னு ஆக்சுவலி நியூஸ்ல பார்த்தேன். சரியா, ஸோ அனோரா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஸ்ட் ஆக்டர் வாங்கினது ஏட்ரியன் ப்ரோடி. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். சரியா, போன வாட்டி அகாடமி அவார்ட்ஸ் நம்ம இந்தியன் சினிமா ஒன்று வாங்கிச்சு. ஸோ என்ன மூவி வாங்கிச்சு? மூவி இல்ல, ஒரு சாங்குக்கு மட்டும் கொடுத்தாங்க. ட்ரிபிள் ஆருக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ட்ரிபிள் ஆருக்கு கோரியோகிராஃபிக்கு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா அவங்க நாமினேஷன் பண்ணது எல்லாத்துக்கும் நாமினேட் பண்ணாங்க அவங்க. பட் ஆனா ஒண்ணுக்கு மட்டும் தான் கிடைச்சது. ஸோ இப்போ நடந்தது வந்து 97th நாட்டுக்கூத்து அந்த சாங்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 97th அனோரா அந்த ஆக்டரோட பேர் பார்த்து வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம ஆஸ்கர் அவார்ட்ஸ் பத்தி அப்புறமா பார்ப்போம். நேஷனல் சேஃப்டி டே மார்ச் 4. ஸோ நேற்று கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இதை. சரி, புதுமை பெண் ஸ்கீம். இதனால கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 34% வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அந்த உயர்கல்வி சேர்க்கை பார்த்தீங்கன்னா 34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புதுமை பெண் ஸ்கீமால கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இந்த புதுமை பெண் கண்டிப்பா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். சரியா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது. சரி, இந்த புதுமை பெண் ஸ்கீம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி இந்த ஒரு திட்டம் என்ன ஒரு திட்டமா இருந்துச்சு? யாரோட பேர்ல இது செயல்பட்டு வந்துட்டு இருந்துச்சு? மூலூர் ராமமிர்தம் அவங்களோட பேர்ல தான் வந்து இது செயல்பட்டு வந்துருந்துச்சு. அதாவது ஏழை பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புவர் விமன்ஸ்க்கு வந்து புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேரேஜ் ஸ்கீமா தான் அது இருந்துச்சு. இப்போ வந்து மேரேஜ் ஏஜ்லாம் வந்து நம்ம வந்து ஏத்திட்டோம் ரைட்டா, 21 ஆக்கியாச்சு ரைட்டா. ஸோ அப்போ பெண்களோட இது வந்து 21 ஆக்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த மேரேஜ் ரிலேட்டடான இதெல்லாம் வேண்டாம். ஸோ படிக்க வைக்கணும், அடுத்த மேல வந்து அவங்களை படிக்க வைக்கணும். ஸோ அதனால வந்து 1000 ரூபா வந்து அவங்களுக்கு மாசம் மாசம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டுமா இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் இருக்கா? இது வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டுமா இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் இருக்கா? போத் தான், எய்டடுக்கும் இருக்கு. ஆரம்பத்துல கொண்டு வரும்போது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எய்டடுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதே மாதிரி பாய்ஸ்க்கும் அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, புதல்வன் ஸ்கீம். ஸோ இதுவும் வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட். தமிழ் புதல்வன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட். இதுவும் வந்து 2 பேருக்கும் தராங்க. இப்போ ரீசெண்டா குரூப் 2 எப்படி கேட்டிருந்தானா ஆல் ஸ்கூல்னு கேட்டான். ஆல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்குமான்னு கேட்டான். அந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்தாங்க. சரிங்களா, படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் தப்பு பண்ணாங்க. ஏன்னா வந்து அந்த ஜென்ரலா அந்த நம்மளுக்கு அந்த 3 ஹவர்ல உட்காந்து எழுதுறது தான் இல்லையா. ஸோ அந்த 3 ஹவர்ல அந்த ப்ரெஷர்ல எல்லா ஸ்கூலும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் எய்டுன்னு கொடுக்காம ஆல் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்னு போட்டதுனால நிறைய பேர் இந்த கொஸ்டினை தப்பு பண்ணிட்டு தான் வந்தாங்க. சரியா, ஸோ அதனால கரெக்டா பாருங்க. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் மாசம் மாசம். ஸோ தமிழ் புதல்வன் பசங்களுக்கு, புதுமை பெண் ஸ்கீம் வந்து பெண்களுக்கு. இதனால இந்த பெண்கள் உயர்கல்வி சேர்க்கை பார்த்தீங்கன்னா 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு 2022ல கொண்டு வரப்பட்ட ஸ்கீமு. தமிழ் புதல்வன் வந்து 2024 ஆகஸ்ட் மாசம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆகஸ்ட் மாசம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி
ரொக்கம் கொடுக்கறது இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமுக்கு வந்து எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க. அது வந்து மூலூர் ராமமுதம் ஸ்கீமா இருக்கலாம், இல்ல முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமா இருக்கலாம். 5 ஸ்கீம் கிட்டே இருக்கு ரைட்டா. அந்த 5 ஸ்கீம்லயும் வந்து 50,000 இல்லைன்னா வந்து 10th முடிச்சிருந்தா 25,000 இப்படின்னு சொல்லி, டிகிரி முடிச்சிருந்தா 50,000 சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த தாலிக்கு தங்கம் கொடுத்தது யார், எந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துச்சு? ஜெயலலிதா வந்து தான் இந்த தாலிக்கு தங்கம்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த விஷயம் வந்து ஜெயலலிதா வந்து தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் காசு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தது ஜெயலலிதா. சரியா? மொத்தமா இந்த மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்ல இந்த மூலு ராம கேன்சல் பண்ணிட்டு புதுமை பெண் ஸ்கீமா மாத்தினது ஸ்டாலின். அடுத்தது வந்து ஹெச்ஐவி அதிகமா இருக்கிற ஸ்டேட். இப்போ ரீசெண்டா அடல்ட் பாப்புலேஷன்ல ஹெச்ஐவி அதிகமா பாதிக்கப்பட்ட ஸ்டேட் பாத்தீங்கன்னா மிசோரம். இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ் கர்நாடகா. ஸோ ஸ்பைஸ் அப்படின்னா கேரளா போட்டுறாதீங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ் இப்போ நடந்திருக்கு, அது கர்நாடகால நடந்திருக்கு. அடுத்தது சிக்ஷா சஞ்சீவினி பீம யோஜனா. ஸோ இதை வந்து எந்த இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீமு, ராஜஸ்தான் ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம். என்ன ஸ்கீம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமு. ஆனா இது வந்து நம்ம தான் டெபாசிட் பண்ணணும். ஸோ இது கவர்மெண்ட் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, மாசம் மாசம் வந்து ஆரம்பத்திலே சேவிங்ஸ் மாதிரி அந்த குழந்தை மேல வந்து நம்ம மாசம் 500 ரூபா அப்படி கட்டிட்டோம் அப்படின்னா, அது ரிலேட்டடா சப்போஸ் ஏதோ ஒரு இதுல இருந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ரொக்கம் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. சிக்ஷா சஞ்சீவினி பீமா யோஜனா ராஜஸ்தான்ல ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? ராஜஸ்தானோட சிஎமோட பேரு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சிக்ஷா சஞ்சீவினி பீமா யோஜனா இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். இது கண்டிப்பா கேட்பாங்க, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னு கேட்பாங்க. படிச்ச ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இது ராஜஸ்தான். இப்போ ஒருவேளை இது யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீமா இருந்தா அந்த ஸ்கீம் எதை பத்தி பேசுதுன்னு கேட்கலாம். ஆனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் எந்த எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டதுன்னு தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. இல்ல எதை ரிலேட்டட்னு கேட்டாங்கன்னா இது ரிலேட்டட். இதுலயே அவங்க வெறும் இதை மட்டும் சொல்லல, பீமானாவே இன்சூரன்ஸ் தான். ஓகேவா? இது மட்டும் இல்லாம மத்தபடி பசங்களை வந்து உள்ள கொண்டு வரதுக்கு ஆப்வியஸா வந்து இப்போ இந்த இன்சூரன்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து பசங்களை வந்து சேர்ப்பாங்க அப்படின்ற என்ரோல்மெண்ட்டுக்காக தான் இது எல்லாமே உள்ள வந்துடும். நீங்க எப்படி பார்த்தாலும் என்ரோல்மெண்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சைல்ட் லேபரை அபாலிஷ் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட்ல இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க வேண்டியது. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸோ விமன் பீஸ் கீப்பர் பார்த்தாச்சு நியூ டெல்லி நேத்து. 10,000th ஃபார்மர் எஃபிஓ இது வந்து குரூப் 2 மெயின்ஸோட சிலபஸ்ல இருக்கு. குரூப் 2A மெயின்ஸோட சிலபஸ்ல எஃபிஓ இருக்கு. ரீசெண்டா மெயின்ஸோட கொஸ்டின்ல எஃபிஓ பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு நிறைய ஃபார்மர் 200 ஃபார்மர் இல்ல 100 ஃபார்மர் இல்ல 50 ஃபார்மர் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. அது வந்து ஒரு கோஆபரேட்டிவ் மாதிரியும் இருக்கலாம், இல்ல நார்மலா ஒரு கம்பெனி மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா? இந்த எஃபிஓன்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். பீகார்ல இப்ப 10,000 ஃபார்மர் எஃபிஓ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எஃபிஓ நம்மளோட மெயின்ஸோட சிலபஸ்ல இருக்கு. கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பாத்துக்கணும். சரியா? ஸோ பீகார், அதனால இது இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? பீகார். அதே மாதிரி ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து கனடால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கனடால முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்களா, தமிழ்நாட்டில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்களா? தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் 2024ல வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2024லயே வந்து அது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா மாறிச்சு. தமிழ்நாட்டை பார்த்து கனடா வந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி கனடால வந்து நிறைய சலுகைகள்லாம் இருக்குதான். சரியா? ஆனா எக்ஸாக்டா நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து டியாஸ் லை யாரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இவரை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். 2014 நோபல் பிரைஸ் வாங்கினவர். பீஸ்க்காக, அமைதிக்காக நோபல் பிரைஸ் வாங்கின கைலாஷ் சத்யார்த்தியோட ஆட்டோபயோகிராஃபி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். சரி, இதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் இந்த ஸ்பேரெக்ஸ் டெலஸ்கோப் இதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டா வந்து குரூப் 2A மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். சரிங்களா? இது ரிலேட்டடா. சரிங்களா? ஸோ அதனால இதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட். நாசா எக்ஸ்ரே ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் இல்லையா? ஸோ நாசா. ரஞ்சி டிராஃபி 2025 விதர்பா வின் பண்ணிச்சு. ப்ரீவியஸ் இயர்ல
ரஞ்சி டிராஃபி ரிலேட்டடாவும் ஒரே ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அந்த 2000 எந்த வருஷம்னு தெரியல. இந்த வருஷத்துல யாரு வின்னர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மொத்தமா இது வரைக்கும் அதிகமா ரஞ்சி டிராஃபி வின் பண்ணது வந்து மகாராஷ்டிரா தான் அதிகமா வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற விதர்பாவும் நிறைய வாட்டி வின் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு வந்து ஒரு 3ல இருந்து 4 வாட்டி தான் வின் பண்ணியிருப்பாங்களே மொத்தமாவே. லாஸ்டா எப்ப ரஞ்சி டிராஃபி தமிழ்நாடு வின் பண்ணாங்கன்ற டேட்டா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கேட்காம இல்ல இது. அப்புறம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே மார்ச் 3 நேற்று கிளாஸ்ல பார்த்தது தான். ஸோ சோலிகா ட்ரைப் பார்த்தாச்சு. சரி, ஓகே, கிளாஸ் என் பண்ணிக்கலாம். நாளையில இருந்து யூனிட் 8 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளையில இருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எந்த டைமிங் இருக்கும்னு சொல்லிடுறேன். காலையில 10 o'clock உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். டெய்லி இதுக்கப்புறம் 10 மணிக்கு இருக்கும் கிளாஸ். சரியா? அதுக்கப்புறமா யூனிட் 8 கிளாஸ் வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி இருந்தாலும் ஒரு 12:30ல இருந்து 1 மணி வரைக்கும் போகும். சரியா? 12:30 இல்லைன்னா 1. சரியா? இந்த ரேஞ்சில தான் இருக்க போகுது இனிமே கிளாஸஸ் வந்து. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு 10 மணிக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடும். யூனிட் 8 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ தேங்க்யூ ஆல். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஆல்.